அகதீசாய நமக. ஓம் 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 அகதீசாய நமக. எழுத்துக்களின் முதல் நிலையாய் அகரம் எவ்வாறு முதல் நிலை கொண்டதோ அதுபோல் சித்தர்களின் சிகரமாக விளங்கும் எம் நாயகன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் பஞ்சபூதங்களை தன்னகம் தன்கரம் வைத்து அசைந்தாடும் அற்புதமான இத்தகைய பிரபஞ்சத்தை இயங்கா நிலையில் இயக்கிடும் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியம் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. 14 லோகங்களும் உற்று நோக்கும் அற்புதமான சபையாம் பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை என்னும் அச்சபை தனிலே ஏற்றமிகு நிலையாய் சபைதனை தன் நெற்றி சுழுமுனையில் அமர வைத்து துதிக்கையால் தூக்கி அழகு பார்க்கும் அற்புதமான கன்னிமூல ஆணைமுகன் திருவடி வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோ. அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஏற்றமிகு நிலையாய் எம் எம் ஐயன் சிவபெருமானுடைய அற்புதமான ஆற்றல்தனை தாங்கி நிற்கும் மைந்தன் அறுபடை திரு ஆற்றலை ஒருபடையாய் ஒன்றாக்கி மருதமலை என்னும் பெயர் பெற்ற பாம்பாட்டி சித்தன் அம்மருதமலையின் தேரோடு எம் ஐயனை அழைத்து வந்து அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத திரு செந்திலகம் தனிலே தென் திசை நோக்கி அமர்ந்து தவம் காணும் திருமுருகப் பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் என்கின்ற வார்த்தைக்கு ஓர் முழு இலக்கணமாய் விளங்குகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையினுடைய பேராற்றல் என்னும் வடிவமாய் 11,000 யுகங்களாக தவம் கண்டு சிவம் கண்டு தவத்தில் அமர்ந்து தவத்திற்குள் சிவத்தை அமர வைத்து அச்சிவத்திற்குள் தவமாய் அமர்ந்திருக்கும் அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் யுகம் அறியா சித்தனுடைய சபையிலிருந்து அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீசாய நமக. உள்ளூர உற்று நோக்குகின்ற அற்புதமான ஞான வடிவம் எது? உள்ளுக்குள் எழும் ஞானம் எது? உன் மெய்க்குள் உண்மையாய் மெய்யை வைத்து உற்று நோக்குகின்ற பொழுது உள்ளுக்குள் எழுகின்ற ஞான ஒளியே சிவம் என்று அஞ்ஞானத்தினை பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த சபைகளிலிருந்து அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீசாய நமக. எங்கும் காணா அதிசய அபூர்வ அற்புத நிகழ்வினை நிகழ்த்தி காட்டும்
சிவபெருமான் அமர்ந்த சபைதனில் அகத்தியம் எமை அமர வைத்து அழகு பார்த்து எமக்கு ஓர் தலம் கொடுத்து அத்தலத்தில் எம் அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச நாயகனுக்கு முடிசூட்டு விழா கண்டு அங்கு அவனை பிரபஞ்ச தலைவனாய் அமர வைத்த சபைதனில் இருந்து அகத்தியன் வந்து அமர். ஓம் அகதீஷாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் சித்தன் யார்? யுகம் அறியா சித்தன் யார்? அவன் எங்கிருந்தான் இத்துணை காலமும் என்கின்ற அத்தகைய வினாவிற்கு விடைகளாய் எம்மோடு இணை நிலையாய் வந்த சீடர்களோடு அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு பேராற்றல் கொண்ட நிலை எங்கிருந்து எழுகின்றது? சிவம் என்றால் யார்? சிவம் எங்கிருக்கின்றான்? எங்கு தேடி அலைவோர்களின் நடுவே சிவம் அவனவன் உள்ளுக்குள் இருக்கின்றது என்று உரைக்கும் ஆதி கைலாய இறை பேரை அமர்ந்த சபைதனிலிருந்து அகத்தியன் வந்து அமர். ஓம் அகதீஷாய நமக. பல்வேறு பல்வேறு வேட நிலைகளிட்டு இந்நிற உடைகள் உடுத்தி பல்வேறு வேட நிலைகளிட்டு அதற்குள் மானிடர்களுடைய எதிர்பார்ப்புகளை அவன் வேண்டுதல்களை எல்லாம் பொருளீட்டலாக மாற்றி அதன் மூலம் தன் இகலோக வாழ்வினை உயர்த்தி கொள்கின்ற இந்நிறை உடை அணிந்து ஆன்மீகவாதிகள் என்று உரைக்கும் அத்தகைய கலியுகத்திலே கலிதனை மாற்ற யுகந்தனை மாற்ற களி எவ்வாறு மாறும்? நீ மாறினால் களி மாறும் என்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து உண்மை ஞானத்தை உரைக்கும் சபைதனில் இருந்து அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீஷாய நமக. எது ஞானம்? ஏது ஞானம்? எங்கு இருக்கின்றது ஞானம் என்று வினவுவோர்க்கு இச்சபையே ஞானத்தின் முழு வடிவம். உயர் ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பதை உணர்வதே ஒரு உயர் ஞானம். உயர் ஞானம் அதை கற்றுக் கொடுக்கும் ஆத்தி சூடி இயற்றிய அற்புதமான தன் இளமை நிலையில் முதுமை கேட்டு பெற்ற அவ்வை தாய் அமர்ந்து முதல் ஆசி சிவசபை ஆசானுக்கு வழங்கும் சபைதனில் இருந்து அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகா சபையினுடைய வரலாறு என்பது ஓர் நாளில் ஈர் நாளில் கூறப்பட்டு நிறைவு செய்யக்கூடிய வரலாறு அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. ஏறக்குறைய 11,000 யுகங்களாக இது தோராயமாக அகத்தியனால் கூறப்படுகின்ற ஒன்று. ஒரு யுகத்திற்கு எத்தனை ஆண்டுகள் என்கின்ற ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது. அது ஒவ்வொரு யுகமும் ஒவ்வொரு ஆண்டு கணக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு அத்துணை யுகங்களிலும் இருக்கக்கூடிய புண்ணிய நிலைகளை எல்லாம் ஒன்றாக்கி உருவாக்கப்பட்ட புண்ணிய வடிவமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அப்புண்ணியத்தினை சேகரித்து சேகரித்து அமிழ்த்து வைக்கப்பட ஓர் தலம் வேண்டும் அல்லவா? அப்புண்ணியத்தினை வைத்துதானே யுகத்தை மாற்ற வேண்டும். ஆகவே அப்புண்ணிய கிடங்காக சபைதனை மாற்றி அமைத்து அமர்ந்த அகத்தியன் சபையிலிருந்து யாம் வந்து அமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. ஓராண்டு ஈராண்டு அல்ல, ஏறக்குறைய இயல்பு நிலையில் கடந்த 27-30 ஆண்டுகளாக கலியுக தேவசித்த சபை என்னும் அற்புதமான நாமம் தன்னை யாம் ஜீவ ஏடுகளில் இருந்து வழங்கிய அத்தகைய சபையின் மூலமாக ஒற்றை சித்தனாய் ஒற்றை மானிடனாய் அகத்தியன் காட்டிய வழியில் அடி பிறலா நிலையில் அவன் அடியில் இருந்து ஒரு அணு கூட விலகாது எம் அடி நிலையில் வளர்ந்த அத்தகைய சித்தனை கலியுக தேவசித்த சபையினுடைய தலை ஆசானாய் அகத்தியன் நிகழ்த்தி அமர்த்திய அத்தகைய தருணங்களில் இருந்து ஏற்றிட்ட தவப்பயணம் ஆற்றிட்ட சிவப்பயணம் அத்துணையும் எதற்காக? அவனுக்காக அல்ல, அவனுடைய சகாக்களுக்காக அல்ல, அவனுடைய இல்ல நிலைக்காக அல்ல. ஆற்றல் கொண்டு இத்தகைய களிநிலை மாற வேண்டும் என்ற உத்வேக எண்ணத்தோடு சூட்சம நிலையில் அகத்தியன் காட்டிய வழிதனை என்று யுகம் மாறக்கூடும், எத்தகைய காலங்களில் மாறக்கூடும். இருந்த பொழுதும் அகத்தியன் உரைத்த உரைதனை உள்ளுக்குள் இருந்து கேட்டு பெற்று ஆழ்நிலை அடிமனதில் ஏற்றுக்கொண்ட சரணாகதி நிலையால் இங்கு அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. அச்சரணாகதி என்னும் நிலையே ஒருவனை இறை நிலை நோக்கி பயணம் செய்து இறை புள்ளியை அடையக்கூடிய அற்புதமான நிலையை வழங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக.
யாம் காட்டிய வழியில் அடிபிரளா நிலையில் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பாட்டு இணை தொடர்பாள் வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது அகத்தியன் காவி நிற உடையணிந்து காட்சி கொடுக்கின்ற பொழுது இவன் அகத்தியனா வேறு யாருமா எவன் என்று தெரியாத பொழுதே இளவயதில் ஜீவ ஏடுகளில் காவி நிற உடையில் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றான். என் சயனத்திலும் என்னுடைய முழு அத்தகைய உணர்வும் இருக்கின்ற பொழுது அங்குமிங்குமாக அலைகின்றான். யார் என்று எவரிடம் கேட்பதென்று ஆங்காங்கு சுற்றி அலைந்த பொழுது ஜீவ ஏடு திறந்தது. இவன் அறிவு பெட்டகத்தை திறந்து வைக்க என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வாறு திறந்த ஜீவ ஏடுகளில் யாமே வந்து உமை வழி நடத்துகின்றோம், யாமே ஆசி வழங்கினோம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் இருந்து இவன் நடை உடை பாவனை அனைத்தையும் மாற்றி சபையில் அமர்ந்து ஒற்றை நிலையாய் தன்னோடு இருந்த இகலோக வினைமாந்தர்கள் எல்லாம் வேறுபட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்ல இவன் ஒற்றை நிலையாய் அமர்ந்த பொழுது அகத்தியன் துணையாய் அமர்ந்திருந்தோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அகத்தியனை தன் கரம் தன் கால் அனைத்தையும் தன் சரீரம் முழுவதையும் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்த அத்தகைய நிலைக்கு மெல்ல மெல்ல படிப்படியாக சபையின் நிலை உயர மாற்றம் பெற்று கலியுக தேவசித்த சபை என்னும் அத்தகைய சபையானது பிரபஞ்ச மகா சிவசபை என்று மாற்றம் பெற்றது. ஓம் அகதீஷாய. அது எவ்வாறு மாற்றம் பெற்றது? பிரபஞ்சம் என்கின்ற வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது சிவமே ஒட்டுமொத்த நிலையாய் வந்து தவத்தில் அமர்ந்தது. எவ்வாறு? அங்கு தவத்தில் அமர்ந்தது சிவம். எத்தகைய சூழல்தனில் அமர்ந்தது? இவனுக்கு பல்வேறு தலங்களில் தவம் ஆற்ற அகத்தியன் கூற அவன் அதை தட்டாது அடிநிலை பிறளாது சென்று அமர்ந்த அத்தகைய தலங்களில் தவத்தில் கிடைத்த சிவலிங்கம் அங்கு தவத்தில் அமர்ந்தது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. 33 தேவர்களின் ஆற்றலையும் நவகோடி சித்தர்களின் ஆற்றலையும் பஞ்சபூத ஆற்றலையும் 63 12 ஆழ்வார்களுடைய அற்புதமான ஆற்றலையும் ஏன் உலகில் 14 லோகங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான புண்ணிய ஆற்றல்களை எல்லாம் சேகரித்து சிவபெருமான் வழங்கிய அத்தகைய சிவலிங்கம் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நாமம் நோக்கி சென்றது இச்சபை என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தன்னோடு இணைந்த சீடர்கள் அல்ல, சக உறவாளர்கள் அல்ல, நண்பர்கள், தன்னை நாடி வந்தோர்களை ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட வைத்து அவர்களின் கர்ம வினைகளை நீக்கி இவனோடு பயணப்பட வைத்த காலங்களில் அற்புதமாய் அவர்கள் ஆற்றிய தொண்டு இவன் ஆற்றிய தொண்டின் மூலமாக தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளை அவன் தளத்திலிருந்து துவங்கினான், தொடங்கி நடத்தினான் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு துவங்கி தொடங்கி நடந்திட்ட அத்தகைய சூழல்தனில் ஏற்றமிகு சீடர்கள் எல்லாம் உள்வந்து இவனோடு இணைந்து நிற்க சரணாகதி என்னும் நிலைக்குள் செல்ல இயலாது கர்ம வினைகள் அவனுக்குள் பணி செய்து ஒருவர் கூட இல்லாது மீண்டும் அகத்தியனும் இமரும் மட்டும் சபையில் அமர்ந்திருந்தான் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு ஆற்றிய பயணங்களின் மூலமாக பல்வேறு ஜீவ ஏடுகளின் மூலமாக இவனோடு ஒன்றாய் இருந்த சிவசூட்சம நூல் தாங்கும் சீடனோடும் மற்ற சீடர்களோடும் பயணப்பட ஒட்டுமொத்த 14 லோகங்களிலும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஜீவ ஏடுகளின் ஒட்டுமொத்த பேராற்றலை தாங்கிய சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான அத்தகைய பட்டத்தினை சிவபெருமான் வழங்கி வாழைச்சித்தன் என்னும் பட்டத்தினை வழங்கி அவ்வாழைச்சித்தன் என்னும் பட்டத்திற்குரிய அற்புதமான தகுதிதனை எத்தகைய சூழலில் வழங்குகின்றான் சிவபெருமான்? ஆதி கைலாய இறை பெருமகா பேழைதனை சிவத்தினுடைய ரத்தம் எலும்பு மஜ்ஜை நாடி நரம்புகளில் இருந்து எழக்கூடிய பேராற்றலை நெற்றி சுழுமுனையின் நெற்றிக்கண் மூலமாக எழுந்த ஜுவாலைதனை இவனுக்கு சமர்ப்பிக்கின்றான் சிவபெருமான். ஓம் அகதீஷாய நமக. எவர் மூலமாக? எமை அழைத்து வந்து எம் கரத்தில் திருமுருக பெருமானுடைய கரம் மாற்றி எம் கரத்தில் வந்து அமர்கின்ற பொழுது இவனுக்கு தாரை வார்க்கின்ற அந்நிலைக்கு முன்பாக சித்தர்களும் தேவர்களும் 14 லோகங்களிலும் உள்ள துணை ஆற்றலும் சண்டையிடுகின்றன சிவபெருமான் முன்பாக. இது இயல்பாக நடந்தேறிய உண்மை என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. சூட்சமத்தில் பல்வேறு ஜென்மங்களையும்
பாவ புண்ணியம் என்ற நிலைகளையும், இறையும் இருக்கின்றது, இறைக்கு மாற்று ஆற்றலும் இத்தகைய பூவுலகில் இருக்கின்றது என்று நம்பி அமர்வோர்கள் யாம் கூறுகின்ற இந்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நடந்தேறிய அத்தகைய உரையாடல்களில், ஆலோசனை நிலைகளில் சிவமே யாம் அமர்ந்த தலத்தில் எம் பணியை கைமாற்றி இவன் கரம் கொடுத்து நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அற்புதமான ஆற்றல் தனை இவனுக்குள் இருந்து யாம் பணியாற்றுகின்றோம். ஆகவே இவனுக்குள் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்க வேண்டும் என்று சிவபெருமானின் கட்டளையை 14 லோகங்களிலும் உள்ள அத்துணை கணங்களும் ஏற்றது. அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்தோம், சபையில் தவம் ஏற்றினோம். அற்புதமாக தவத்திற்குள் தவம் இருக்கும் சிவமகா வாழைச்சத்தினுடைய பேராற்றல் கொண்ட புண்ணிய நிலையோடு யாம் அமர்ந்தவுடன், சிவபெருமான் அமர்ந்தவுடன் அத்தலம் திரு கைலாய தலமாக மாற்றம் பெற்றது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு மாற்றம் பெற்ற கைலாய தலமாக மாறிய பின் 14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலும் தவம் இருப்பதற்கு தமக்கு ஒரு தலம் வேண்டும் இத்தலத்தில் என்று முண்டி அடித்துக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு சிவமகா வாழை சித்தனிடம் அனுமதி பெற்று தவத்தில் அமர்கின்ற தலம் சிவமகா சபை தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இச்சபை பற்றிய இத்துணை வரலாறுகளை அகத்தியன் ஏன் உரைக்கின்றோம் எனில், எங்கிருந்தோ 2 4 5 ஒரு கூட்டங்கள் வந்திருந்து உரையாடி சென்றன. அது மானிடர்கள் அல்ல, இறையே என்று உணர வேண்டும் என்பதற்காக அகத்தியன் சுட்டிக்காட்டும் வரலாறு. ஓம் அகதீசாய நமக. எங்கும் காண முடியா, எங்கும் கேட்க இயலா சித்தர்களின் அத்தகைய திருவாய் மொழிதனை, ஓசைதனை, எங்கும் கேட்க இயலா நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான அத்தகைய அனுமதிதனை அகத்தியன் எப்பொழுது வழங்கினோம்? ஏன் இதுகாரும் இவர்களை காணவில்லை? புதிதாக எங்கிருந்தோ முளைத்திருக்கின்றார்கள். இதுகாரும் இத்துணை ஆண்டுகளும் காணவில்லை. இவர்களுக்கென்று ஏதோ ஒரு பிழைப்பு தேவை இருக்கின்றது, அதனால் ஆங்காங்கு பயணம் செய்கின்றார்கள் புதிதாக என்று நினைப்போர்களுக்கு அகத்தியன் உரைக்கின்றோம். இது அடித்தளத்தில் அற்புதமாக இவனுக்குள் இருந்த தவ ஆற்றல், பேராற்றல், 11,000 யுகமாக தவம் எங்கிருக்கின்றான்? அதல பாதாள லோகா கங்கா நதிநீரில் அமர்ந்திருக்கின்றான் தவத்தில். யார் அமர்ந்திருக்கின்றார்? சிவமகா வாழைச்சித்தன் தவத்தில் அமர்ந்திருக்கின்றான். அவன் யார்? அவன்தான் ஒட்டுமொத்த புண்ணிய வடிவம். சிவபெருமானின் ஆற்றல்களை எல்லாம், சிவத்தின் பல்வேறு சிவத்தின் ஆற்றல்களை எல்லாம் ஒன்றாக ஏற்று பெற்ற சிவமகா வாழைச்சித்தன் தவமிருந்து அற்புதமாக அடித்தளமிடுகின்ற சபைதனிலே வந்தமரும் சீடர்கள் எல்லாம் உணர் நிலையில் உயர் இறை ஞானம் கொண்டவர்களாக அமைய வேண்டும். இவனோடு வருகின்ற சீடர்கள் இவனுடைய நிலையை பிரதிபலிக்க வேண்டும், இவனாக பிரதிபலிக்க வேண்டும். ஒரு சிவமகா வாழைச்சித்தன் அல்ல, இவனோடு வருகின்ற அத்துணை சீடர்களும் சிவமகா வாழைச்சித்தர்களாக வலம் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அவர்கள் மூலமாகவே யுகமாற்ற நிகழ்வு நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் அடித்தளம் மிக மிக கட்டுறுதியான நிலையில் இச்சபையில் போடப்பட்டது அகத்தியன் மூலமாக என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அடித்தளம் போடுவதற்கு எத்துணை ஆண்டுகள் தேவைப்படுகின்றது? 27 ஆண்டுகள் தேவைப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக, 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியன் யாம் அனுமதி அளித்தோம். அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவத்தின் திருவடியில் இருந்து வேண்டி பெற்று சிவமகா சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து சித்தர்கள் உரையாடல், சிவமகா வாழைச்சித்தனின் உரையாடல், ஏன் இறையே எம் ஐயனே வந்து அமர்ந்து உரையாடும் உரையாடல்களை உலகோர் அறிய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வெளியிடலாம் என்ற அகத்தியன் கூறிய அனுமதியின் பால் இது வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதென்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அறிமுகப்படுத்தப்பட்ட அத்துணை காலங்களிலிருந்தும் அதனை நோக்கி வருகின்ற சீடர்கள் யாவரும் தன்னை உணர் நிலையில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பறைசாற்று நிலை சாதனம் என்பது அவரவர்கள் கையில் வைத்துக்கொண்டு அத்தகைய ஓசை எழுந்ததும் அங்குமிங்குமாக அலைவாய்ந்து ஓடுகின்றோமே, அத்தகைய சாதனத்தை தான் அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. சாதனத்தின் மூலமாக சித்தனும் அகத்தியனும் பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் அத்துணை சித்தர்களும் உரையாடுகின்ற உரையாடல்களை 3 திங்கள் 96 நாட்கள் ஒருவன் தன்னுடைய கண்களை அங்குமிங்கும் அலைய விடாது, செவியை எங்கும் விடாது உற்று நோக்கி சிந்தையை வைத்து அதனை 96 நாட்கள் ஒருவன் செவிமடுக்க கேட்பானே ஆயின் அவன் ஞானி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இறை எத்தகைய வழிபாட்டு முறைகள் சாயம் இல்லாது
எத்தகைய எவரையும் குறை கூறாது அற்புதமான இறை ஞானம் என்றால் என்ன, உண்மை ஞானம் என்றால் என்ன என்பதை மனிதனாக வாழ்வதற்குரிய வாழ்வியல் கலை ஞான முறைகளை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய உரைகளை கேட்பவன் ஞானியாகாமல் எவ்வாறு மாறியிருப்பான் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. உயர் நிலைக்கு சென்றவன், ஒரு நிலைக்கு மேல் சென்றவன், ஞானி நிலைக்கு சென்றவனுக்கு வேறுபாடுகள் என்பது இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். வழிபாட்டு முறைகளில் ஆங்காங்கு பல்வேறு வடிவங்கள் ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு வழிபட்டாலும் உயர் ஞான நிலையில் சென்று அமர்ந்த உண்மை ஆன்ம ஈகவாதிக்கு வழிபாட்டு முறைகளில் வேறுபாடுகள் இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். உயர் ஞானம் என்பது என்ன? அத்துணை உயிர்களையும் சிவமாக நோக்குபவனே உயர் ஞானி. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உள்ளுக்குள் இருக்கும் உயர் அசையும் பொருள்களில் எல்லாம் சிவம் அமர்ந்திருக்கின்றது என்று தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒருவன் எத்தகைய நிலையில் உழன்று வருகின்றானோ அவனே உயர் ஞானத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு உயர் ஞான நிலையில் ஒவ்வொருவனையும் அமர வைத்து அவனை ஞானியாக்குகின்ற பொழுது யுகம் மாறாமல் என் செய்யும் என்று அகத்தியன் அத்தகைய அகத்திய ஞான பட்டறையே இச்சபை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஞான பட்டறை மானிடர்களை உலோகங்களாக மாற்றி அவனுக்குள் இருக்கின்ற அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் வேற்று மாற்று நிலைகள் இல்லா நிலைதனை உருவாக்குகின்ற ஞான பட்டறை என்று அகத்தியன் கூறுகின்றோம். அப்பட்டறையின் ஆயுதம் எது? ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தான் ஆயுதம். அது சிவமகா வாழைச்சித்தனின் கரத்தில் இயல்பு கொடிமரத்தின் திருமுருக பெருமானுடைய வேலாக அது வேலாயுதமாக மாறி நின்று இவன் கரத்தில் வழங்கப்பட்டிருக்கும் செங்கோல் என்று அகத்தியன் கூறுகின்றோம். வளையாத செங்கோல், எவர் கரத்திலும் இருக்கும் செங்கோல் வளையலாம், நீதி வலுவலாம். ஆனால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையில் இருக்கும் சூட்சம சிவமகா வாழைச்சித்தன் கரமதில் இருக்கும் செங்கோல் ஒரு காலும் வளையாது என்று அகத்தியன் உரைக்கின்றான். எதற்காக அகத்தியன் இத்துணை தலங்கள் இருக்கின்ற பொழுது இத்தலத்தினை மட்டும் வந்து தேர்ந்தெடுத்தான்? ஏனெனில் இங்கு மனிதம் குடியிருக்கின்றது என்று அகத்தியம் உரைக்கின்றான். ஏனெனில் வடதிசை உயர்ந்து வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து நிற்கின்ற பொழுது எமை அனுப்பி வைத்தாரே சிவபெருமான். எதற்காக அனுப்பி வைத்தார்? அகத்தியன் போன்ற சித்தர்களுக்குள் அகிலமும் அண்டமும் அடக்கம் என்னும் தத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றவே அனுப்பி வைத்தார் என்று அகத்தியன் உரைக்கின்றார். சித்தர்கள் நினைத்தால் பிரபஞ்சத்தை நடுநடுங்க வைக்கலாம், சித்தர்கள் நினைத்தால் சிவத்தை கைகட்டி அமர வைக்கலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தர்கள் நினைத்தால் நடவாதது எதுவும் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். போன்ற எமை பின்தொடர்ந்து வருகின்ற அத்துணை சீடர்களும் நவகோடி சித்தர்களும் அத்துணை தேவர்களும் வணங்கி வாழ்த்து நின்று அகத்தியனே இப்பிரபஞ்சத்தை மாற்றியமை என்று கூக்குரலிட்ட அக்கணமே அகத்தியன் மாற்றியமைக்க முடியும், ஒரு நொடியில் மாற்றியமைக்க முடியும். அவ்வாறுதான் கல்கி அவதாரம் எடுக்கவிருந்த அந்நிலையை அகத்தியன் வேண்டுகோளுக்கு இணங்க சிவமகா வாழைச்சித்தனுடைய அருளாற்றல் பெற்ற அற்புதமான தவநிலை இருக்கின்றது யுகமாற்ற நிகழ்விற்கென்று எமது வேண்டுகோளுக்கு இணங்க இவனுக்கு வழங்கிய அற்புதமான அத்தகைய தவசிவ ஆற்றலின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வினை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். சபைதனிலிருந்து எத்தகைய மாற்றம்? கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்திய யுகமாற்றம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எவராவது கூற இயலுமா கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் என்று? மூச்சை நிறுத்தி விடுவோம் நவக்கிரகங்கள். அவன் மூச்சை இறுக பிடித்து விடுவார்கள் நவக்கிரகங்கள். ஏனெனில் அகத்தியன் உரைத்தால் அண்டமும் உரைக்குள் அடக்கம் என்னும் நிலைதனை தனக்குள் வைத்து அத்தகைய தவ சிவ ஆற்றலை தன்னகம் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனின் சபை மூலமாகவே அகத்தியன் உரைக்க முடியும் என்று கூறுகின்றோம். யாம் சென்றோமே தென் திசையில் செல்கின்ற பொழுதெல்லாம் அமர்ந்த தலங்களில் ஆங்காங்கு தவம் இருந்து மானிடர்களை உருவாக்கினோம். நல் சித்தர்களாக உருவாகுங்களடா, இக்கலியுகம் கெட்டுக்கொண்டிருக்கின்றது, கெடப்போகின்றது. ஏனெனில் சித்தர்களுக்கு அனைத்தும் புரியும்.
150 ஆண்டுகளுக்கு பின்பாக இவன் எவ்வாறு இருப்பான், இவன் எவ்வாறு இருப்பான், எத்தகைய நிலையில் இருப்பான் என்பது எமக்கு தெரியும். ஆகவே இக்கலியுகம் முற்றிக்கொண்டிருக்கின்றது, இதனை மாற்றுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்று யாம் உரைத்து கொண்டு அங்கிருந்து சிவபார்வதியின் திருமண கோலம் கண்டு திரும்பி பார்க்க யாம் அமர்ந்த தலம் மட்டும் இருக்கிறது, மானிடர்கள் எவனும் இல்லை. ஓம் அகதீஷாய நமக. மானிடர்கள் எவரும் இல்லை. இருந்தார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சென்றார்கள் வணங்கி வணங்கி, ஆனால் ஒரு மனிதம் கூட அங்கு இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஆங்காங்கு தேடி அடித்த மனிதங்கள் தான் எம் அருகாமையில் அமர்ந்திருக்கும் 18 சித்தர்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவ்வாறு 18 சித்தர்களை வழி வழியாக அவன் அடிபிரல் நிலையில்லா நிலையில் அவரை அடிகோலி வந்த சித்தர்களின் வரிசையில் அமர்ந்து ஆற்றலாய் அகத்தியத்தை தேடி அகத்தியனாய் வாழ்ந்து சிவத்திற்குள் இருந்து சிவமாய் தவம் இருந்து தவத்திற்கு சிவம் காவலிட்ட சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்த தலத்தில் அகத்தியனுக்கு களிமாற்ற கலியுகத்தில் ஒரு தலம் வேண்டும் அல்லவா? அத்தலத்தினை தேர்ந்தெடுத்து ஆங்காங்கு தேடினோம். யாம் அமர்ந்த தடங்களில் எவனாவது இருப்பானா என்று ஒருவனும் இல்லை. உற்று நோக்கினோம். பிரபஞ்ச மகாசபை என்னும் அற்புதமான தளம் அமைந்த அத்தலம் குருச்சேத்திர போரின் ஒரு நாள் சூட்சம போர் நடந்த தலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தலத்தில் வந்து அமர்ந்து இவனோடு ஒன்றாக இவனை வழிகாட்டி நின்று இவன் வழிகாட்டுதல் நிலைகளுக்குள் இருக்கும் சீடர்களின் அற்புதமான பயணங்களோடு இவன் செல்லும் பயணத்தை உற்று நோக்கி படிப்படியாக வளர்த்து வார்த்தெடுத்து அற்புத சிவத்திடம் வேண்டி பெற்ற சபையே இச்சபை என்றும் சபைக்கான ஆயுதம் தேவை என்று வேண்டி பெற்ற நூலே ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுவே சபை அமைந்ததும் கைலாய சிவசூட்சம நூல் பெற்றதின் வரலாறு என்று அகத்தியன் கூறுகின்றோம். இது அவ்வரலாற்றின் சிறு சுருக்க வடிவத்தினை அகத்தியன் உரைத்திருக்கின்றோம். அகத்தியம் வந்து அமர்கின்ற பொழுது அண்டமும் அமரும் அல்லவா? திருமுருகனை அங்கு பிரபஞ்ச நாயகனாக முடிசூட்டு விழா காண வேண்டும் என்று வேண்டுகோளிட சிவபெருமான் கட்டளையிட அற்புதமாக அங்கு திருமுருக பெருமானுக்கு முடிசூட்டு விழா நடத்தி யுகம் கரம் மாறுகின்றது என்று உரைத்து கொண்டிருக்கின்றார்களே. திருமுருகப் பெருமானின் கரமதிலே யுகம் சென்று விட்டது, அரசாளுகின்ற நாயகன் அவன் என்று அங்கு அரசனாய் அமர்ந்த தலம் அத்தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஏன் பிரபஞ்ச மகாசபை என்று நாமம் சூட்டி இருக்கின்றார்கள்? பிரபஞ்சத்தில் எங்கும் காண இயலாது இது போன்ற ஆற்றலை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றார்களே, அதுவென்றால் என்ன? யாம் உரைத்தோமே, சிவமே நூலாய், சிவமே பேழையாய், சிவமே புதையலாய். சிவம் என்றால் ஒரு சிவம் அல்ல, அத்துணை யுகங்களிலும் இருக்கக்கூடிய சிவபெருமான்களின் ஒட்டுமொத்த ஆற்றலை பெற்ற சிவமே வந்து அமர்ந்து சிவசூட்சம நூலாய் இவனுக்குள் புதைந்திருக்க இவனை சரணாகதி அடைகின்ற இவன் போன்ற சீடர்களுக்குள் இவன் மூலமாக பகிரப்படுகின்றது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம். ஒரு வாழும் குருவினை உற்று நோக்கி கேளுங்கள். ஒரு வாழும் குருவினை ஒருவன் இறுக பற்றுகின்ற பொழுது அவன் மூலமாக எவரை காண்கின்றான்? சிவத்தை காண்கிறான். வாழும் குருவின் மூலமாக சிவத்தை காண்கின்றான் ஒரு சீடன். அவனே உண்மையான சீடன். உண்மையான குருவினை பற்றுகின்ற பொழுது அவன் உண்மையாய் பற்றுகின்ற பொழுது சிவத்தை காண்கின்றான். அவ்வாறு சிவத்தை காண்பவனுக்கு சிவத்தை வழங்க வேண்டும் அல்லவா? உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை தட்டி எழுப்புகின்ற இவன் அருளாற்றலின் மூலமாக உரையாடி கொண்டிருக்கின்றானே ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் அகத்தியனாய் பஞ்சபூதமாய் அத்துணை பரந்தாமனின் ஆற்றலை எல்லாம் தாங்கி இருக்கும் நிலை அமர்ந்திருக்கின்றானே, இவன் உரையாடுகின்ற உரையே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதற்கு ஈடு இணை இல்லை. ஏனெனில் சிவபெருமானே தீப்பிலம்பாக தோன்றி இவனுக்குள் இருந்து அக்னி குண்டமாக வெளிவருகின்ற ஆற்றல் தன்னை பெறுகின்றவன் எவ்வாறு இருக்க வேண்டும்? வெப்பத்தினை தாங்குபவன் வெப்பமாகவே மாற வேண்டும். அவ்வாறு வெப்பமாக மாறுபவனுக்குள் தான் ஆதி சிவம் குண்டலினி என்னும் அற்புதமான அத்தகைய தவ ஆற்றலை மேலெழுப்பி நெற்றி சுழுமுனையின் மூலமாக வருகின்ற ஆற்றலின் மூலமாக மட்டுமே இதுபோன்று உரையாட முடியும் என்று அகத்தியன் உரைக்கிறோம். இவ்விடம் இத்தலம் விட்டு வேறு தலம் வைத்து இவனை உரையாட கூறுங்கள் பார்ப்போம். இவன் ஆற்றல் இல்லாமல், இவன் தவ ஆற்றல் இல்லாமல் ஒரு கணம் கூட உரையாட இயலாது என்று அகத்தியன் உரைக்கிறான். இது எங்கிருந்து வருகின்றது? அடிபணிவு, சரணாகதி, வாழ்த்துதல், வணங்குதல்.
அந்நிலைக்குள் இருந்து வருகின்றது. அறிதல், அறிதல், தெரிதல், தெளிதல், தேறுதல் என்னும் அற்புதமான நிலைகளை நோக்கிய பயணம். அவன் தேறி நிற்கையில் அவனை தேற்றுபவனுடைய அனுக்கிரக ஆற்றலின் மூலமாக அவன் ஞானியாக அமர்கின்ற பொழுது இதுபோன்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சுமக்கின்ற பாக்கியம் பெறுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இந்நூல் இவனுக்குள் மட்டுமல்ல, இந்நூலை பற்றியே அறியாது ஒரு சான்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு சான்று. இவன் மட்டும் இவனுடன் ஒரு 33-34 ஆண்டுகள் இவனோடு பயணப்பட்டான். அதனால் சிவசூட்சம நூல் இவன் கரம் பற்றியதால் கிடைத்தது என்ற நிலையை வைத்துக் கொள்வோம். சாதனத்தின் மூலமாக அமர்ந்திருக்கின்றானே இச்சீடன், அத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஆற்றலாக அத்தகைய சித்தர்களும் சிவமகா வாழைச்சித்தனும் அகத்தியனும் சிவபெருமானும் உரையாடுகின்ற உரையாடல்களை இறையே உரையாடுகின்றார்கள். இதுபோன்று மானிடர்கள் உரையாட இயலாது என்று கேட்டு அறிந்து இவனோடு தொடர்பு கொண்டு பொதிகை மாநகரின் அருகாமையில் அமர்ந்திருக்கும் என் நாமம் கொண்ட அத்தகைய அகத்தியன் பட்டி என்னும் கிராமத்திலிருந்து சித்தனை நோக்கி வந்து அவனோடு அமர்ந்து அவனுக்கு தொண்டு செய்த காரணத்தால் ஒரு சான்றினை அகத்தியன் உரைக்கின்றோம். கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு 4 சுவர்களுக்குள் மண்டி கிடந்த, முடங்கி கிடந்த, தன் கால் நடக்க இயலாத நிலையில் இருந்த இவனுடைய மைந்தனுக்கு அற்புதமாய் இவன் உரைக்க இவன் கடந்த 6 மாத காலமாக ஆற்றல் கொண்டு அத்தகைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைக்கின்ற உரைநடையை ஒன்று விடாமல் கேட்டு இவனுக்கு மேல் காட்சிகள் பெற்று சபையின் காட்சிகளை அவன் அமர்ந்த தலத்தில் இருந்து பெற்று அற்புதமாக இவனிடம் உரையாட சபை நோக்கி அவன் வருவதற்குரிய ஆற்றல் தர வேண்டும் சித்தனே என்று சிவமகா வாழைச்சித்தனையும் அகத்தியனையும் வேண்டி நிற்க அவன் காட்டிய சரணாகதி நிலையால் அவனுக்கு கால்களுக்கு அவனை சித்தனை வருடிவிட்டு அவனுக்கு தொண்டு செய்த காரணத்தால் இவன் கடந்த 25 நாட்களுக்கு முன்பாக நடக்க துவங்கினான் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. சபைக்கு வருகின்ற பொழுது சகடையில் இருந்து இறங்க இயலாது இருவர் தோள்களில் கரம் தொட்டு அங்கிருந்து நொண்டி நொண்டி வந்த இச்சிறுவன் பாலகன் சபையினை 3 முறை சுற்றி வா என்று சித்தன் உரைக்க 2 முறை கஷ்டப்பட்டு நடந்து செல்ல 3வது முறை தனியாக எவர் கரமும் பிடிக்காது நடந்தது சிவமகா வாழைச்சித்தனுடைய அற்புதத்திற்கு சிவசபைக்கு ஒரு சான்று என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. நடக்க அவனை எத்தனிக்க விட்டது மட்டும் அந்நிலை உயர்நிலை அல்ல, உணர்ந்திருக்கின்றான். சித்தனையும் சிவசபையையும் இவன் தந்தையின் மூலமாக இவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் மூலமாக உரைக்கின்றோம். அகத்தியன் சிவசூட்சம நூலினை தாங்கி அற்புதமாய் இதுபோன்று உரையாடுகின்ற உரையாடலை சிவசூட்சம நூலினை இவன் ஆற்றலின் மூலம் இவனுக்குள் இருக்கும் அடிபணிவு சரணாகதி நிலையின் மூலமாக பெற்று இத்தலத்தில் அகத்தியனுக்கு ஈடாக சிவமகா வாழைச்சித்தனுக்கு ஈடாக ஒரு இருக்கை அமைத்து அமர வைத்திரு அழகு பார்க்கும் சபை இச்சபை என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இவன் சபைக்கு ஒரு சான்று, நூலுக்கு ஒரு சான்று. இவன் மட்டுமல்ல, பல்லவ தேயம் என்று அழைக்கப்படும் அத்தகைய சென்னை மாநகரிலே ஏற்றம் கொண்டு விஸ்வாமித்திரனையும் பாம்பாட்டியும் சுமந்து நிற்கும் அற்புதமான அத்தகைய ஒரு சீடன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை அனாயாசமாக உரையாடுகின்ற அற்புதமான ஆற்றலை பெற்று அமர்ந்திருக்கின்றான் அங்கு. அதுபோன்று இறை நூலின் அற்புதங்களை காட்சியாக காண்கின்ற சீடர்கள் நிறைந்திருக்கின்றார்கள் என் முன்பாக. சீடர்கள் மட்டுமல்ல, சபை நாடி வந்து இகலோக இடர் இன்னல் குறைகளை நீக்குவதற்காக ஆசி பெற்று அத்தகைய இடர் இன்னல் குறைகள் எவ்வாறு நீங்கும், அவரவர்களுக்குள் இருக்கும் சபையினை முழு முதலாக வைத்து சித்தனை முதலாவதாக வாழும் குருவாக ஏற்று எங்கும் செல்லாது சபையே நற்கதி என்று அமர்ந்திருந்த அத்துணை மாந்தர்களின் இடர் இன்னல்களை தீர்ப்பதற்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் மூலமாக வழங்குகின்றது சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அவர்கள் இடர் இன்னல் தீருகின்ற காலத்திற்கு முன்பாக அவர்கள் சரணாகதியின் அடிப்படையில் அவர்களுக்கும் காட்சிகள் வழங்கப்படுகின்றன சபையில் இருந்து. ஓம் அகதீஷாய நமக. சித்தனையும் சிவ சீடனையும் இறை சபையையும் காட்சிகளையும் இறையையும் அவரவர்கள் குல தெய்வத்தையும் அப்பொழுதுதான் காண்கின்றார்கள் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக.
நமக. அவ்வாறு ஆற்றல் பெற்ற சபை, ஆற்றல் அமிழ்ந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல், இதன் பணி என்ன? ஞானத்தை பரப்ப வேண்டும், உயர் ஞானத்தை பரப்ப வேண்டும். ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்றார்களே, பல்வேறு படாடோப ஆடம்பர நிலையங்களை எல்லாம் வைத்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக ஞானம் பரவாதா? அல்ல. அவர்கள் மட்டும் ஞானியாகி வருவோர்களை எல்லாம் அவர்களுடைய கை பாவைகளாக மாற்றி வருகின்றார்கள் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, ஒரு சீடன் சபையில் உருவாகின்ற பொழுது அவன் லட்சம் சீடர்களுக்கு சமம் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. எவ்வாறு அகத்தியன் சென்ற பொழுது அண்டமும் கிடுகிடுத்ததோ, அகத்தியன் காட்டிய வழியில் நடம் போடுகின்ற சித்தர்கள் சென்றாலும் கிடுகிடும் அல்லவா, பிரபஞ்சம் அதிரும் அல்லவா. ஓம் அகதீஷாய நமக. ஒரு அகத்தியன் அல்ல, அத்துணை சீடர்களையும் அகத்தியர்களாக மாற்றும் வரை அகத்தியன் ஓயமாட்டோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வினை விளையாடும், அவரவர்கள் கர்ம வினை விளையாடும், அங்கும் இங்குமாக தெரித்து ஓடுவார்கள். உள்ளுக்குள் அவனுக்குள் இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்கின்றார்களே, காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் அவனுடைய எதிரிகள் வெளியிலிருந்து வர இயலாது. எவரும் வெளியிலிருந்து எதிரிகள் இல்லை, யாம் உருவாக்குபவர்களே எதிரிகள் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு உள்ளுக்குள் இருக்கும் எதிரிகள் அவனை துரத்தும், அதனை துரத்தி அடிக்கின்ற அற்புதமான தவ சிவநிலைக்குள் அவன் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதில் அமர்ந்து சிவசபையின் நாமத்தினை, அகத்திய நாமத்தினை, சிவமகா வாழைச்சித்த நாமத்தினை உரைத்து ஒருவன் உள்ளூர சித்தன் கூறுகின்ற அத்தகைய உபதேச நிலைகளை கேட்கின்ற பொழுது நிச்சயம் அகத்தியனாக மாறுவது உறுதி என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது அற்புதமான ஆற்றல் பெற்றதற்கு இவன் மட்டுமல்ல, அத்துணை சீடர்களும் சான்று என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அச்சான்றுகளால், அச்சான்றுகளின் மூலமாகவே ஒவ்வொருவனுக்குள்ளும் யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சூர சம்கார விழா செந்தூர் மாநகரில் நடைபெறுகின்றதே, அச்சூர சம்கார விழாவிற்கு வேல் எங்கிருந்து செல்கின்றது? ஆலயத்திற்குள் இருக்கும் வேளா சூரசம்காரத்திற்கு செல்கின்றது அல்ல. அது எவர் கரத்தில் இருக்கும் வேல்? பிரபஞ்ச நாயகன் திருமுருகன் கரத்தில் இருக்கும் வேல். திருமுருகன் எங்கு அமர்ந்திருக்கின்றான்? எழுபடை ஒன்றாக்கி அங்குதான் அமர்ந்திருக்கின்றான் சபையில். அங்கிருந்துதான் சம்ஹாரத்தின் முதல் நாள் இரவு வேல் பிரபஞ்சத்திற்கு பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எவராலும் உரைக்க இயலாது. திருமுருகன் களத்தில் இருக்கும் வேல் எம் வேல் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது எதன் மூலமாக பகிரப்படுகின்றது? ஆற்றல் கொண்டு வேல் பகிர்வு விழா என்று சம்ஹாரத்துக்கு முதல் நாள் மாலை பொழுதிலிருந்து சச்சங்க நிகழ்வு தொடங்கி அங்கு வந்து அமர்கின்ற சீடர்கள் கைலாய தலமதில் அமர்ந்திருப்பது போன்ற அரும் உணர்வோடு நடைபெறுகின்ற சச்சங்கத்தின் இறுதி நிலையில் நடுநிசி 12 மணி அளவில் இயல்பு கொடிமரத்திலிருந்து ஆற்றலாக வேல் பிரபஞ்சத்திற்கு 27,000 கோடி தலங்களுக்கு திருமுருக பெருமான் கரங்களுக்கு செல்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. இதனை ஏற்றுக்கொள்பவன் அவன் சரீரத்திற்குள் வேலினை காணலாம் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அங்கு அன்றைய இரவு வேல் பகிர்வு விழா நிறைவு. அத்தகைய நாளிகை பொழுதில் ஒவ்வொருவருக்கும் வேல் வழங்கப்படுகின்றது. அவரவர்கள் இல்லத்தில் வைத்துக்கொள்ள சிறிய அளவில். அவ்வேல் என்ன செய்கின்றது? அவரவர்கள் சரீரத்திற்குள் சென்று உள்ளுக்குள் இருக்கும் அசுரர்களை வேறறுக்கின்றது. சம்ஹாரம் என்பது என்ன? தீய செயல்களை வேறறுப்பது. தீய செயல் எங்கு இருக்கின்றது? அசுரர்கள் எங்கு இருக்கின்றார்கள்? இங்குதான் அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவருக்குள்ளும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவ அசுரர்களை வேறறுக்கும் நிலைதான் சூர சம்ஹாரம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவருக்குள் அவர்கள் வேலினை வைத்து சம்ஹாரம் செய்து கொள்ள வேண்டும் அவரவர்களை. அவ்வாறு சம்ஹாரம் செய்கின்ற பொழுது உள்ளுக்குள் என்ன மீது இருக்கும்? புண்ணியம் மட்டும் இருக்கும். அப்புண்ணியம் எது? சிவம். அதைத்தான் இச்சபையிலிருந்து அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கும். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு ஞான நிலை நோக்கிய உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் இச்சபையிலிருந்து அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தனோடு சீடர்களோடு இதுபோன்று அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையை நோக்கி வந்து அமர்ந்த சீடர்கள் அவரவர்கள் இருக்கும் தலங்களிலே தன்னை நாடுகின்ற தன்னுடைய சக உறவாளர்கள் இல்லாத உறவாளர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது அவன் உரைக்கின்ற பொழுது இதுபோன்று சபை உள்ளது, இது ஒரு பெருமகா சிவப்பணி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுபோன்று
போன்று சபை உள்ளது. சபையிலே அற்புதங்கள் நடைபெறுகின்றன. இகலோகத்தில் கலியுகத்தில் பரலோகத்தை காட்டுகின்ற அற்புதமான சபை ஒன்று உள்ளது. அச்சபையில் அகத்தியனும் சிவபெருமானும் திருமுருகப் பெருமானும் பரந்தாமனின் 10 அவதாரங்களும் அத்துணை 14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் உரையாடுகின்றன. கண்டு காண வாருங்கள், இச்சபைக்கு வந்து உங்கள் கர்ம வினைகளை அகற்றுங்கள் என்று உரைத்த அக்கணம் இவனோடு பயணப்பட்ட அற்புதமான மாந்தர்கள் சபை நாடி வந்து அமர்ந்தனர். ஒவ்வொரு சற்சங்க நிகழ்விலும் என்ற அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு ஒவ்வொரு சற்சங்க நிகழ்விலும் இவன் இடைவிடாது மாதத்தில் நடக்கின்ற 6 பூஜைகளுக்கும் 2 சஷ்டி 2 ஏகாதசி, ஒரு வாசி பெருநாள், ஒரு முழுமதி நன்னாள் என்று நடைபெறுகின்ற அத்துணை நிலைகளுக்கும் ஏதோ இத்தகைய கொங்கு மண்டலத்திற்கும் கோவில் மாநகருக்கும் 2 காத மைல் தூரம் இருக்கின்றவாறு சகடையை எடுத்துக்கொண்டு பம்பரமாக சுழன்று அங்கு வருகின்றான். இவன் அகவை நிலை என்ன கிட்டத்தட்ட 60 தாண்டி இருக்கின்றது. அனாயாசமாக சகடையை இயக்கி வருகின்றான். இயக்குபவன் யார் யாம் என்று அவனிடம் உரைத்தோம். அவன் இன்னும் உத்வேகப்பட்டு சகடையை இயக்கி கொண்டிருக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அத்துணை பூஜைகளிலும் வந்து கலந்து இவனோடு வந்த சகாக்களை அங்கு அமர வைத்து அவரவர்களுக்குள் இருக்கும் குறைகளை நீக்குகின்ற பொழுது சபையை சரணாகதி அடைகின்றனர் யாவரும். அவ்வாறு சரணாகதி அடைகின்ற பொழுது இவனுக்கு என்ன வழங்கப்படுகின்றது? இவன் போன்ற சீடர்களுக்கு, ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு பிரபஞ்ச மகாசபையினுடைய வரலாற்றை யாம் அகத்தியன் உணர்த்தினோம். அச்சபையினுடைய கிளை சபை ஒன்று அமைய வேண்டும் எனில் அவன் எத்தகைய சரணாகதி நிலைதனை கையாள வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு சரணாகதி நிலைதனை சித்தனோடு இருந்து அமர்ந்து உபதேசம் பெற்று மானிடன் உள்ளுக்குள் சண்டையிடும். யாம் உரைத்தவாறு கர்ம வினைகள் போட்டி போடும். அக்கர்ம வினைகளை வேறறுக்கின்ற அற்புதமான யுக்திதனை முக்தி அடைந்த சித்தனின் மூலமாக பெறுகின்ற உபதேச நிலைகளை கேட்டு பெறுகின்ற பொழுது படிப்படியாக மெல்ல மெல்ல சீடர்களுக்கு எளிதாக கிளைச்சபை வழங்குவதில்லை. அவனுடைய பயணம், அவனுடைய சிவநெறி பயணம், அவனாற்றுகின்ற தொண்டு, அவனுக்குள் இருக்கும் அத்தகைய மாய நிலைகள் வேறறுக்கப்படுகின்ற பொழுது, மாயநிலை என்பது என்ன? இகலோக மாயநிலை. அவரவர்கள் தன் குழந்தை, தன் மனைவி, தன் பேரன் பேத்திகளோடு அழகாக உறவாடி கொண்டு அற்புதமாக வளம் வர வேண்டும் என்று உரைக்கின்ற சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இகலோகத்தில் தன் வயது நிலை குறைந்த காலங்களிலும் அற்புதமாக சிவத்தை ஒரு கையில், தன் இகலோகத்தை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு வலம் வருகின்றானே, அவன்தான் உண்மையான துறவி என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. காடு கானகம் சென்று அனைத்தையும் உதறிவிட்டு காவி உடுத்தி செல்வது என்பது மிக மிக எளிது. காவி எதற்காக? ஒரு அடையாளத்திற்காக. இறையை சுமக்கின்றோம் என்கின்ற ஒரு அடையாளத்திற்காக. ருத்ராட்ச மாலை எதற்காக? ஒரு வெளி அடையாளத்திற்காக. அவ் அடையாளங்கள் பெரிதல்ல. உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற சரணாகதி தான் ருத்ராட்ச மாலைகளும் காவி உடையும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு இவனை நாடி வந்த சீடர்களுக்கு இவன் வழிகாட்டுகின்ற பொழுது இடர் இன்னல்கள் நீக்கப்பட்டு இவனும் பயணப்படுகின்ற பொழுது இவனுக்குள் இருக்கும் மாய நிலைகள் எவ்வாறு தாமரை இலை தண்ணீர் போல இகலோகத்தை பற்றியும் பற்றாது இருக்கின்ற பொழுது ஒருவன் அவன்தான் ஞானி என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு இகலோகத்தில் பரலோக நிலைதனை பறைசாற்றுகின்ற சபைதனில் அப்பரலோகத்தை இளம் வயதிலேயே காண்கின்ற சீடர்களின் அத்தகைய சரணாகதி நிலைக்கு வழங்கப்படுவதே இதுபோன்று கிளை சபை என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அக்கிளை சபைதனை ஏற்று பெற்றான் இச்சீடன். அக்கிளை சபைக்கு வந்து அகத்தியன் அத்துணை ஆகம நெறிமுறைகளோடு நடைபெறுகின்ற சபையில் சச்சங்கத்தில் அமர்வது வழக்கம். ஆனால் பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளை சபையின் ஒரு சீடரது இல்லத்தில், ஒரு சீடரது இல்லத்திற்கு, இது பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளை சபையில் ஒரு சீடர், பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாவரும் முதன்மை சீடர்களே அச்சபையில். அவ்வாறு இச்சீடரின் இல்லத்தில் வந்து அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் சித்தர்களும் தேவர்களும் 14 லோகங்களிலும் உள்ள அத்துணை ஆற்றலும் வந்து அமர வேண்டும், சற்சங்க நிகழ்வு நிகழ்த்த வேண்டும் என்று இட்ட வேண்டுகோளினை பரிசீலனை செய்து சிவத்தின் முன் அமர்ந்து அகத்தியன் இட்ட அனுமதியின் பால் வந்து நடைபெறுகின்ற நிலையே சற்சங்கமே இந்நிகழ்வென்று அகத்தியன் உரைக்கிறார். இது எளிதாக பெறுகின்ற நிலையல்ல. இகலோகத்தில் கூட்டுகின்றார்களே அவரவர்களை அத்தகைய கூட்டங்கள் போல் வருகின்ற நிலையல்ல. இது உண்மையில் எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணி நிற்கின்ற நிலையே முக்கியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.
வந்து அமர்கின்ற அத்தகைய மானிடர்களில் ஒரு இரு சீடன் பிரபஞ்ச மகா சபைக்கு கிடைத்தால் அவன் 2 கோடி சித்தர்களுக்கு சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் உண்மை ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபையில் சீடராக வந்து அமர்வதற்கு அவனுக்கு இருக்கும் தகுதிதனை அவன் உருவாக்கி கொள்கின்ற அத்தகைய காலத்தில் தான் ஒருவன் சீடராக வந்து அமர முடியும் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. உண்மையை உரைக்கின்றார்கள், ஞானத்தை கூறுகின்றார்கள். உண்மைதான். இதுவெல்லாம் எப்படி இகலோகத்தில் சாத்தியமே. தான தர்ம கைங்கரிய நிலை இவன் உரைத்தவாறு அத்துணையும் ஈன்றது சிவம், கொடுத்தது சிவம், வழங்கியிருக்கின்றார் சிவம். தன் கரம், கால், உடல், அங்க அவயங்கள், மூச்சு அனைத்தையும் வழங்கியவன் சிவம். சிவத்திற்கு ஏதாவது கொடை கொடுக்க வேண்டும் அல்லவா? பிரபஞ்சம் பஞ்சபூதம் எமக்கு கொடை வழங்கியுள்ளது. கண்காது மூக்கு இத்துணையும் வழங்கியுள்ளது. கூன் குருடு செவிடு நிலையில்லா ஆற்றல் பெற்ற அற்புதமான மானிட பிறப்பை வழங்கியுள்ளது. ஏற்றுக்கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கும் கிடைக்கா பிறவி மானிட பிறவி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் மானிடனுக்குத்தான் அத்துணையும் பகுத்தாய்வும் அறிவு உள்ளது. அவ்வாறு பகுத்தாய்கின்ற அறிவுதனை தனக்குள் வைத்து பகுத்தாயும் நிலைக்குள் அவன் செல்லாது சாக்கடை நிலைக்குள் உலர்கின்ற பக்குவமும் அவனுக்குள் தான் உள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அனைத்தையும் அறிந்து தெரிந்து தேர்ந்து வந்து சிவமாக மாற வேண்டும். இனி பிறவா நிலை அடைய வேண்டும். பிறவா நிலை அடைய என்றால் செத்து மடிந்து போவதல்ல. உண்மையில் உரைக்கின்றோம் அகத்தியன் உயர் ஞானத்தை கற்றவன் உயர் மானிடனாக வளம் வருபவன் இறப்பதில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அவனுக்கு இறப்பு இல்லை. அவன் உடல் மட்டும் அழிகின்றது, உயிர் சிவத்திடம் தஞ்சமடைகின்றது என்று உரைக்கின்றோம். அவ்வுயிர் மீண்டும் சிவமாக மாற்றம் பெற்று இதுபோன்று சித்தனாய் சித்தர்களாய் இப்பிரபஞ்சத்தில் வலம் வருகின்றன. அப்பாக்கியத்தை வழங்குகின்றது பிரபஞ்ச மகா சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிரஞ்சீவி வரம் கொடுக்கும் சபை சபையே என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அங்கு அமர்ந்து வருவோர்களுக்கு இதுபோன்ற அகத்தியன் உள்ளுக்குள் உரையாடுகின்றவாறு நீங்கள் அமர்ந்து இன்னொரு சிவசித்தனுக்குள் உரையாடலாம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அற்புதமாக அத்தகைய பேறு பெற்ற சரணாகதி நிலைக்குரிய நிலைதனை சபையோடு இருந்து அமர்ந்து சித்தனின் கரம் தாழ்விடித்து இடர் இன்னல்கள் நீக்கி தன் குடும்பத்தினை சபைக்கு தாரை வார்த்த அற்புதமான சீடர் தம்பதியர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தாரை வார்த்த அந்நிலை எழுகின்ற பொழுது என்ன செயல் நடைபெறும் தெரியுமா? சபையில் சபை சீடர்களின் திருவடியில் சரணடைகின்றது. இதுவே உண்மை. சபை சீடர்களின் திருவடியில் சரணடைகின்றது. அன்பிற்கு அன்பினை மேலும் காட்டுகின்றது, சரணாகதிக்கு சரணாகதியை மேலும் காட்டுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அங்கு அன்பு மட்டுமே ஆள்கின்றது. அன்பு என்றால் என்ன? சிவம். சிவம் என்றால் என்ன? அன்பு. ஒற்றை சொல்லுக்குள் தான் அத்துணை இலக்கிய புராணங்கள் யாவும் அடங்கியுள்ளன. வேற்று வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய அத்தகைய நூல்களுக்குள் சென்று பாருங்கள், என்ன உரைக்கின்றார்கள்? ஒற்றை வார்த்தை அன்பு, சரணாகதி, ஞானம், இதை மட்டுமே உரைக்கின்றார்கள். எப்பொழுது வரும்? அன்பு காட்டுகின்ற பொழுது, சரணாகதி அடைகின்ற பொழுது ஒருவன் ஞானியாகின்றான். அது எத்தகைய வழிபாட்டு முறைகளாக இருக்கின்ற நூல்களையும் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களுக்குள் சென்று ஆராய்ந்து அவ்விடத்தில் எவன் இருக்கின்றான், ராமன் எத்தகைய வில்லை எடுத்தான், ராமன் வில்லின் நிறம் என்ன, அம்பின் எண்ணிக்கை என்ன, எங்கு விட்டான், எத்தகைய நிலம் நோக்கி சென்றது, எவனை தாழ்த்தியது என்ற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் செல்லாது அவ்விலக்கியங்கள் கற்றுக் கொடுத்த நிலை என்ன? அன்பு என்ற ஒற்றை சொல்லை தாங்கி நிற்கையில் அவன் அத்துணை நூல்களையும் கற்றவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை நூல்களையும் கற்றவன். அவ்வாறு அந்நிலைக்குள் செல்பவனுக்குள் அத்துணை 14 லோகங்களில் இருக்கின்ற பேராற்றல் கொண்ட வேத விற்பன்னர்கள் கூறிய அந்நூல்கள் எல்லாம் அடங்கிய நூலே ஆதி இறை சூட்சம நூல் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஆதி இறை சூட்சம நூலினை தாங்கி இருக்கும் சபை
நாடி வந்து அமர்கின்ற சீடர்கள் அகிலத்தை தாங்கி நிற்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அகிலத்தை அரசாள வைக்கக்கூடிய தகுதிதனை தாரை வார்க்கும் சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று ஓம் அகதீஷாய நமக. இன்னும் கூறலாம். சபை பற்றி அற்புதமான வரலாறு தனை உரைத்து கொண்டே இருப்போம். அகத்தியன் இச்சீடன் தளர மாட்டான். ஏனெனில் இச்சீடன் உரையாடவில்லை, அகத்தியனே உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. என்னும் நம்பிக்கை நிலையில் சலன சஞ்சல நிலையில்லா நிலைக்குள் அமர்ந்திருப்போர்களுக்கு அகத்தியன் மீண்டும் வருவோம், உரையாடுவோம், யாவருக்கும் ஆசி வழங்கி கிளைச்சபை நிர்வாக காரியதரிசிக்கும் அற்புதமாக முதலில் அமையப்பெற்ற அத்தகைய நீர் தலமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஓர் நீர் தலமாக இருக்கக்கூடிய அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாண்டு எறும்பீசன் அருள் ஆசியால் அவ்விடம் தனிலே முதலாவதாக வழங்கப்பட்ட கிளை சபையினுடைய நிர்வாக காரியதரிசியாய் வந்து அமர்ந்திருக்கும் அத்தகைய சீடனுக்கும் இவனுக்கும் யாம் நல்ல ஆசிகள். இவர்கள் சீடர்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மீண்டும் வருவோம், அகத்தியன் உரையாற்றுவோம், ஞான வினாக்களுக்கென்று பதிலளித்த அகத்தியன் ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.